மாவட்ட பொருளாளர் அன்பு அண்ணன் திரு ரமேஷ் வேல்சாமி அவர்கள் குழந்தைகளை வாழ்த்தி, மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கையெழுத்திட்ட பாராட்டு சான்றிதழ் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வழங்கப்படுகிறது. வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனம் மீண்டெழுந்து மீண்டும் தனக்கான வரலாற்றை எழுதி கொள்ளும் என்பதை நிரூபிக்கும் வகையிலே 700 ஆண்டு காலங்களாக விஜயநகர பேரரசு, களப்பிரர்கள், முகலாயர்கள், ஆங்கிலேயர்கள், கடைசியாக இந்த ஊழல்வாதிகள் என அடிமைப்பட்டு கிடக்கின்ற இந்த அன்னை தமிழ் சமூகத்தை மீட்டெடுக்கின்ற வகையிலே தமிழர்களின் தொன்மையான கலை, பண்பாடு, இலக்கியம், வீரம் அனைத்தையும் மீட்டெடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாகின்றபடியால் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சியானது அரசியல் பயணத்தோடு அனைத்து விதமான தமிழகம் இழந்துவிட்ட அனைத்தையும் மீட்டெடுக்கும் வகையிலே உருவாக்கிய இந்த வீரக்கலை பாசறையானது மாமல்லபுரம் மண்ணிலே மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக சிலம்பக்கலையை வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த சிலம்பக்கலையானது தமிழர்களினுடைய வரலாற்றிலே, தமிழர்களினுடைய மூவேந்தர்களின் படையிலே, பல்லவர்களின் படையிலே, பாரி ஓரியின் படையிலே, அனைத்து படைகளிலும் தடி பட்டாளம் என்று அழைக்கப்பட்ட இந்த சிலம்பக்கலை வீரர்கள் இருந்தார்கள். அவர்கள் முன்னணியில் செல்வார்கள். அனைத்து படைப்பிரிவுகளையும் அனைத்து எதிரிகளையும் துவம்சம் செய்கின்ற வகையிலே இந்த தடிப்பட்டாள படைப்பிரிவிலே சுருள்வாளியந்தல், வளரி, இந்த சிலம்பம் போன்ற கலைகளில் பயிற்சி பெற்ற தேர்ச்சி பெற்ற வீரர்கள் இருந்தபடியினால் தமிழர்கள் அனைத்து போர்களிலும் வென்று தமிழகத்திலே இந்த துணை கண்ட முழுவதுமைக்குமாக ஒரு அறம் சார்ந்த ஆட்சியை வழிநடத்தியவர்கள். அன்பான உறவுகளே, கிறிஸ்து பிறப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகம் கல்வியிலே எவ்வாறு சிறந்து விளங்கியது என்பதற்கு பெருத்த உதாரணம் தொல்காப்பியம் என்னும் மகா 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 பெரிய இலக்கண நூலான தொல்காப்பியத்தை எழுதிய தொல்காப்பியர் கிறிஸ்து பிறப்பதற்கு 6 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2600 ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிறது. வடவேங்கடம் தென்குமரி ஆயுடை தமிழ் கூறும் நல்லுலகில் வழக்கு செய்யுளும் எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தில் முந்தைய நூல் கண்டு முறைப்படி நாடி தமிழ் இலக்கணத்தை தொகுத்துரைத்தான் என்கிறது தொல்காப்பியத்திற்கான முன்னுரை. ஆக உலகத்திலேயே பழமையான மொழிகளான ஹீப்ரு, சீனம், அரேபியம், லத்தீன், கிரேக்கம் போன்ற பழமையான மொழிகளில் இன்று வரை தன் ஒலி வரிகளை இழக்காமல் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரே மொழியான தமிழ் மொழியானது இன்று தமிழிலே சமஸ்கிருதம் சிறந்து நமது சகோதர மொழியான தெலுங்கு பிரிந்து சென்றது. தமிழிலே சமஸ்கிருதம் சென்று கலந்து நமது சகோதர மொழியான கன்னடம் பிரிந்து சென்றது. கடைசியாக மலையாளம் பிரிந்து சென்றது. எல்லாம் பிரிந்து சென்று தனக்கான மாநிலங்களை உருவாக்கி கொண்டு விட்டார்கள். அன்பான உறவுகளே, கைப்பிடி அளவில் சுருங்கி இருக்கின்ற இந்த தமிழக மண்ணிலே இன்று தமிழிலே ஆங்கிலம் கலந்து மிகப்பெரிய அளவில் தங்கிலீஷ் என்ற ஒரு மொழியை நாம் இன்று உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரியாமலே நாம் தமிழர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அன்பான உறவுகளை, இந்த அபாயத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்றால் கல்வியில் நீங்கள் சிறந்து உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஆங்கிலம் அல்லது வேறு எந்த மொழியும் கற்பது தவறல்ல, குற்றமல்ல. ஆனால் அன்பான உறவுகளே, நாம் சமைக்கின்ற சாப்பாட்டிலே அரிசியிலே எப்படி கல்லை கலப்பது இல்லையோ, இல்லை மற்ற எந்த பொருட்களையும் கலப்பது இல்லையோ, அதுபோல தயவு செய்து நாம் பேசுகின்ற தாய்மொழியில் பிறமொழி சொற்களை கலந்து வீட்டிலே பேசாதீர்கள். நமது தெருக்களிலே தமிழில்லை, கல்வி கூடங்களிலே தமிழில்லை, நம் வழிபாட்டு தலங்களிலே தமிழில்லை. அன்பான உறவுகளை, 63 நாயன்மார்களும் 13 ஆழ்வார்களும் பாடி சிவனையும் நமது திருமாலையும் போற்றி தொழுத இந்த மண்ணிலே, இந்த அவர்களுக்கான ஆலயத்திலே இன்று தமிழுக்கு இடமில்லை, வேறொரு மொழிக்கு இடம் இருக்கிறது. அதுதான் சிறந்த மொழி என்று நாமும் தலை பொத்தி வாய் பொத்தி கைகட்டி திரிவோம். ஆனால்
அன்பான உறவுகளே, அதை உங்கள் மனசான்றுக்கே விட்டு விடுகிறேன். நாம் இன்று ஆலயங்களுக்கு செல்கிறோம். நமக்கு தெரிந்த மொழியிலே நமக்கு இறைவன் முன்னால் நம்மால் வேண்டி நமக்கான தேவைகளை நிவர்த்தி செய்ய முடிகிறதா? எவ்வளவு அருமையான தேவாரமும் திருவாசகமும் திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் திருவருட்பாவும் திருமுருகாற்றுப்படையும் என பக்தி இலக்கியங்களிலே தமிழை வளர்த்தெடுத்த நமது முன்னோர்கள் தமிழிலே இறைவனை தொழுவதற்காகத்தான் அழகாக குனித்த புருவமும் கொவ்வாய் செவ்வாயில் குமின் சினிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய பொற்பாலமும் காணப்பெற்றால் மானிட பிறவியும் வேண்டுவதோ இம்மாநிலத்திலே என்று சிவாச்சாரியார்களும் பச்சை மாமலை போல் மேனி பவள செவ்வாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்து யாம் இச்சுவை தவிர இந்திரலோகம் வேண்டினும் வேண்ட மாட்டேன் என்று நம்முடைய ஆழ்வார் பாடி பாசுரங்களின் மூலமாக தமிழை வளர்த்த இந்த மண்ணிலே ஆலயங்களுக்கு செல்லும் போது தமிழை வளர்ப்பதற்கான முயற்சியிலே நாம் கண்டிப்பாக இறங்க வேண்டும். இந்த முயற்சியை நீங்கள் எடுப்பீர்கள் என்ற பெரும் நம்பிக்கையுடன், ஏனென்றால் ஒரு இனம் வீழ்ந்து கிடப்பது தவறல்ல, வீழ்ந்தே கிடப்பதுதான் தவறு. தனக்கான வரலாற்றை தெரியாமல் வந்தவர் போனவருக்கெல்லாம் நாட்டை கொடுத்துவிட்டு எதிரிகள் நமது வரலாறு எழுதுவதற்கு அனுமதித்துவிட்டு ஏதுமற்றவன் தமிழன், வரலாறற்றவன் தமிழன், கலாச்சாரமற்றவன் தமிழன் என்கின்ற ஒரு இழிநிலைக்கு தமிழர்களை தள்ளிவிட்டார்கள். அன்பான உறவுகளே, பன்மலை அடக்கத்து குமரி கோடும் பரளி ஆறும் கொடுங்கடல் கொள்ள இமயமும் கங்கையும் கொண்ட தென்னவன் வாழி என்று ஒரு பாடல் இருக்கிறது. அன்பான உறவுகளே, 27 மிகப்பெரிய நிலப்பரப்புகளை கொண்ட லெமுரியா கண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய குமரி கண்டத்தில் வாழ்ந்த எச்சம் சொச்சம் மிச்சமானவர்கள் கடல் அலை குமரி கண்டத்தை கொண்டு சென்ற போது மீதி வாழ்ந்த தமிழர்களுக்கு இடம் வேண்டி நமது பாட்டன் கங்கை இமயம் வரை சென்று நமக்கான நிலப்பரப்பை நிறுவி இமயத்திலேயே கொடியை நாட்டியிருக்கிறான் என்றால் வீரம் இல்லாது இந்த மண்ணிலே பயணித்திருக்க முடியாது. வீரம் எவ்வளவு பெரிய பேரழிவை சந்தித்தாலும் இந்த தமிழினம் மீண்டும் மீண்டும் எழும்பி என்பதற்கான உதாரணம் அன்பான நம்மீது எதிர்பாராத ஏகப்பட்ட பண்பாட்டு தாக்குதல், நம்மை கொத்து கொத்தாக சமீபத்திலே கொண்டு குவித்த இலங்கை இணைப்படுகளை முதல் கொண்டு இந்த தமிழினம் பல்வேறு விதமான இன அழிப்புகளை சந்தித்திருந்தாலும் நாம் அறத்தின்படி வாழ்ந்த ஒற்றை காரணத்தால் இன்று வரை இந்த இனம் அழிக்க முடியாமல் 50,000 ஆண்டுகளான பின்பும் நம்முடன் தோன்றிய பல இனங்கள் அழிந்து விட்ட போதிலும் நாம் இன்று தமிழர்களாக நிமிர்ந்து அறமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் வாழ்ந்த நம் முன்னோர்களுடைய அறமான வாழ்க்கை. ஆகையால் அன்பான உறவுகளே, ஒன்றை மட்டும் இறுதியாக சொல்கிறேன். இயற்கையை சார்ந்து வாழாத எந்த மனிதனும், இயற்கையை சார்ந்து இயற்கையை நேசித்து வாழாத எந்த இனமும் இதுவரை வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. நிகழ்கால உதாரணம், இன்று அமெரிக்காவிலே லாஸ் ஏஞ்சல் கலிபோர்னியாவிலே காட்டு தீயானது பல லட்சக்கணக்கான ஏக்கர்களை, நிலங்களை, வீடுகளை துவம்சம் செய்து கொண்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? ஒரு காலிவுட் நடிகரின் 10,000 கோடி மதிப்பிலான வீடு தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. காரணம் மனிதனுடைய இயற்கையின் மீதான வள சுரண்டல், இயற்கை மீதான கொடூர தாக்குதல். இன்று இந்தியாவில் இருந்து வளங்களை எடுத்து சென்றாலோ இல்லை ஏசியாவின் எந்த பகுதிகளில் இருந்து வளங்களை எடுத்து செல்லலாம், இந்த நாடுகளை அழித்து விட்டால் நாம் வசமாக வாழலாம், வசதியாக வாழலாம் என்று நினைத்த அமெரிக்கா எதிர்பாராத இடியாக இன்று பேரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நாம் வளர்ச்சி என்ற பெயரிலே நமது விளைநிலங்களையும் நீர்நிலைகளையும் களவாட கொடுத்து கொண்டே இருப்போமானால் இந்த நிலத்தில் நமது பிள்ளைகளை அகதிகளாகவோ இல்லை எதுவும் மற்றவர்களாகவோ நாம் ஆக்கிவிட போகிறோம். ஆகையால் வளர்ச்சி என்கிற பெயரில் நமது வளங்களை சுரண்டுவதை எதிர்த்து உங்கள் குரலை எழுப்புங்கள். அன்பான உறவுகளே, நாம் மீட்டெடுக்க வேண்டியது நமது இயற்கையை. வளர்ச்சி என்கிற பெயரில் நீங்கள் நாகரிகம், வளர்ச்சி என்கிற பெயரில் காதிலே தேனை ஊட்டுகிற எந்த சொற்களையும் நம்பாமல் இந்த நாட்டிற்கு என்ன தேவை, தமிழகத்திற்கு தேவை என்ன தேவை என்பதை உணர்ந்து அதற்கான முயற்சியிலே ஒரு அரசியல் மாற்றத்தை நீங்கள் உருவாக்குகின்ற வேளையில் மட்டுமே தமிழகம் மீண்டும் தனக்கான தேவைகளையும் தான் இழந்துவிட்ட எல்லாவற்றையும் மீட்டெடுத்து மீண்டும்
தமிழர் அறம் சார்ந்த ஒரு ஆட்சி எழும்போதுதான் நமது அடுத்த தலைமுறை வசதியாக வாய்ப்பாக வாழ முடியும் என்பதால் அன்பான உறவுகளே, நாம் இந்த வேளையிலே ஒரு முடிவை எடுத்துக்கொள்வோம். தமிழர் நலன் மட்டுமல்லாது அடுத்த தலைமுறைக்கான நலத்தை எந்த ஆட்சியாளர்கள் நமக்கு தருகிறார்களோ அவர்களை ஆட்சி அதிகாரத்திலே உட்கார வைப்போம். தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளில் 1 கிலோ கரும்பு 1 கிலோ அரிசி 1 கிலோ சர்க்கரை வாங்க முடியாத சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இனம் எப்படிப்பட்ட இனம்? தமிழர்கள் தங்கள் வீட்டிலேயே சாதத்தை வடித்து சோறை வடித்து வைத்துக் கொண்டு பட்டாடைகளையும் பொன் ஆபரணங்களையும் தட்டிலே ஏந்தி, அன்பான விருந்தினர்களே எங்கள் வீட்டிலே சாப்பிட வாருங்கள், சாப்பிட்டு விட்டு செல்லும் போது உங்களுக்கு பட்டாடைகளையும் பொன்மணிகளையும் தருவோம் என்று கூப்பிட்ட இன்றைய தமிழக தெருக்களிலே எங்களுக்கு 1000 ரூபாய் எப்போது வரும், 500 ரூபாய் எப்போது வரும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அவல நிலையை மாற்ற வேண்டுமானால் அன்பான உறவுகளை நீங்கள் எதிர்த்து, அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது. நாம் அரசியலை தவிர்த்து விட்டு போகலாம். நாம் அணிகிற ஆடையிலிருந்து குடிக்கிற ஒரு சொட்டு தண்ணீர் முதல் அரசியல் மட்டுமே தீர்மானிக்கிறது. ஆகையால் அன்பான உறவுகளே, இந்த மண்ணிலே அறம் சார்ந்து மக்களுக்கு தேவையான அடுத்த தலைமுறைக்கு தேவையான ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டுமானால் நீங்கள் வளர்ச்சி என்கிற பெயரிலோ அல்லது இலவசங்கள் என்ற பெயரிலோ வருகின்ற எல்லாவற்றையும் புறக்கணித்து விடுங்கள். 10 லட்சம் கோடி கடனிலே திண்டாடி கொண்டிருக்கின்ற தமிழகம், 50,000 கோடியை வட்டியாக கொண்டிருக்கிற தமிழகம் மீண்டும் இந்த நிலையிலிருந்து செல்வ செழிப்போடு மாற வேண்டுமானால் மாற்றம் நம் கையில் மட்டும்தான் இருக்கிறது. கலைகளிலே, வீரத்திலே, பண்பாட்டிலே, மொழியிலே மட்டும் மாற்றம் போதாது. ஆட்சியிலும் மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே தமிழர்களுடைய அடுத்த தலைமுறை நன்றாக பாதுகாக்கப்படும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.